முடி ரொம்ப கொட்டுது, முடி ரொம்ப செம்மட்டையா, சின்ன வயசுலயே வெள்ளை இளநரை வருது, வீட்ல எங்க பார்த்தாலுமே முடியாதான் இருக்கு, ரொம்ப முடி கொட்டுது, கருகருன்னே முடி இல்ல, அடர்த்தியே இல்ல, முடி ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, ரொம்பவே மெல்லிசா ரொம்ப தின்னா இருக்கு முடி அப்படிங்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சிம்பிளான ஒரே ஒரு ஹேர் ஆயில்னா இந்த ஒரு ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பா முடி ரொம்பவே அடர்த்தியாவும் திக்காவும் லாங்கான கருகருகருன்னு முடி நீளமான வளர்றதுக்கும் இந்த ஒரு ஹேர் ஆயில் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஹேர்ல சின்ன வயசுலயே நம்மளோட முடி பாத்தீங்கன்னா ரொம்பவே இளநரை வரும், ரொம்ப செம்மட்டை அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னாலுமே இந்த ஒரு ஹேர் ஆயில் கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த ஹேர் ஆயில் செய்யறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10 இல்ல ஒரு 7 8 10 அந்த சைஸ்க்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அதை நல்லா தட்டிட்டு, சின்ன வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணணும், தட்டிட்டு சின்ன வெங்காயத்தையும் யூஸ் பண்ணிட்டு அடுத்து ஆலிவேரா ஜெல் அதையும் கார்னர்ல இருக்கிற முள்ளு மாதிரி இருக்கிறத கட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கலர்ல ஜெல்லி மாதிரி வரும். அதை வந்ததுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே இருக்கிற கருவேப்பிலை தான், அதையும் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அதையும் நல்லா உருவி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரே இதுல போட்டுக்கலாம். அடுத்து முக்கியமான எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தரக்கூடிய ஒரே ஒரு பொருள் அப்படின்னா வெந்தயம்னா, இந்த வெந்தயம் நம்ம ஹேர்ல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரே ஒரு பொருள் வெந்தயம். ஹீட்டு, இளநரை, லாங் ஹேர் வரணும், முடி அடர்த்தியா வரணும், உடல் சூடு குறையணும், அப்படி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன்னா இந்த ஒரு வெந்தயம் தான். இது எல்லாமே இந்த 4 பொருளுமே நம்மளோட ஹேருக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள். இதை அரைச்சும் நம்ம போடலாம், இது ஸ்ட்ரெயிட்டா சிம்பிளா இந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி காய்ச்சியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இது எல்லாத்தையும் ஒரே பவுல்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் செக்குல ஆட்டின தேங்காய், சுத்தமான தேங்காய். இந்த எண்ணெயோட கலர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், சுத்தமான தேங்காய், செக்குல ஆட்டின தேங்காய். அதையும் இந்த ஒரே ஒரு எல்லா பொருளையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் நான் ஒரு 200 மில்லி 250 மில்லி தான் எடுத்திருக்கேன். அதையுமே எடுத்துட்டு அந்த எல்லா பொருளு கூடவுமே நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு பத்த வச்சுட்டு அதைய ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது, ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு அதை மெதுவா காய்ச்சி எடுத்துட்டு வரணும். இந்த ஆயில் நம்ம தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல இருக்கிற சூடு குறையும், தலையில நிறைய சூடு, உடல் உஷ்ணம் சூடு, இதனாலயே நம்மளுக்கு முடி அப்படியே பஞ்சா நிறைய முடி கொத்து கொத்தா நம்மளுக்கு கொட்டும். ஃபர்ஸ்ட் அந்த முடி கொட்டுறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாலே புது ஹேர் நம்மளுக்கு growth ஆகுறது தெரியும். நம்மளோட முடி நார்மலா வளர்ற அந்த ஒரு இதுவே நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு அதுவே போதும். புதுசா முடியும் நம்மளுக்கு புதுசா வளர்றதுக்குமே இந்த ஒரு ஹேர் ஆயில் யூஸ் ஆகும். ஆலோவேரா ஜெல்லும் நம்ம ஹேர் ஃபால் இருக்கிற ஃபங்கஸ், ஹேர் ஃபால்ல இருக்க அந்த முடியில இருக்கிற டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஆலோவேரா, வெங்காயத்துல இருக்கிற சல்பர் நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்கிற ஃபங்கஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நியூ ஹேர் வளர்றதுக்கு வெங்காயம், கருவேப்பிலையில இருக்கிற புரோட்டீன் இது அந்த சத்து எல்லாமே நம்மளோட முடிய கருகருகருன்னு அடர்த்தியா வளர்றதுக்கு இந்த 4 பொருளுமே நல்லா யூஸ் ஆகும். இத நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே காய்ச்சி ஒரு நாள் ஃபுல்லா ஓவர் நைட் ஃபுல்லா நம்ம அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை எடுத்துட்டு நல்லா வடிகட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம எடுத்துக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாவே இந்த ஆயில்ல நல்லா சோக் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட கலர் பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண தேங்காய் எண்ணெயோட கலரும் காய்ச்சினதுக்கு அப்புறம் கிடைச்ச இந்த எண்ணெயோட கலருமே நம்மளுக்கு ஃபுல்லாவே நம்மளுக்கு அதோட எசன்ஸ் ஃபுல்லா இறங்கி இருக்கும். நெக்ஸ்ட் வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே உடல் சூடுங்கிறது குறையணும், அப்பதான் எதா இருந்தாலுமே நம்மளுக்கு நார்மலா முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹீட்டை குறைக்கிறதுக்காக, நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக இந்த வெட்டிவேர் நல்லாவே ஹெல்ப் பண்ணும்.
ஸோ அந்த காய்ச்சின எண்ணெயில நம்ம இந்த வெட்டி வேற ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா சோப் பண்ணி நம்ம அப்படியே ஊற விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில நல்லா ஊறி அந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஹேர்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியாவே இருக்கும். ஸோ இந்த வெட்டிவேர் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். வெட்டிவேரை நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சு அந்த மாதிரியுமே நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம். இன்டேக்காவுமே நம்ம வெட்டிவேரை எடுத்துட்டு வரலாம். காய்ச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை நம்ம தினமும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுக்குமே இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் இல்ல. எல்லாருமே இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதை யூஸ் பண்ணி ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும்.